அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் பேணுதல் என்றுதான் சொல்லுவார்கள். இஸ்லாம் என்றாலே மற்றவர்களுடைய விடயங்களிலே அக்கறை கொள்ள வேண்டும், அவர்களை பற்றி அனுதாபப்பட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு சமூக சேவையாளரை அழைத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களாக இலங்கையிலே ஏற்பட்ட தித்வா புயல், அந்த காலங்களிலே எங்களுடைய இலங்கை மக்களுடைய அந்த பரோபகார சிந்தனை, இன மத மொழி பேதமில்லாமல் அனைவரும் உதவி செய்தார்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பிரமித்து போகும் அளவுக்கு இலங்கையர்களுடைய அந்த பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களை சர்வதேச அளவிலே மெச்சி பாராட்டி பேசியிருந்தார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே எப்போதுமே பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக எங்கு பார்த்தாலும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் முந்திக்கொண்டு செயற்படக்கூடிய ஒரு காட்சியை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே சமூக சேவைகளை மேற்கொள்ளக்கூடிய சமூக சேவையாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் இவர்களை போன்றவர்களை பார்த்து ஒரு மோட்டிவேஷனாக, இவர்களை போன்றவர்களை ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியானவர்களாக எடுத்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனோபக்குவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி நாங்கள் ஒரு சிறந்த சமூக சேவையாளரை அழைத்திருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களோடு பேசி பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சுமைக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறேன். அல்ஹாஜ் இஃப்திகார் சாதிக் அவர்கள் இன்றைய எங்களுடைய சிறப்பு விருந்தினர். அதாவது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி, குறிப்பாக முகநூலை பயன்படுத்தி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பல வருடங்களாக உதவி செய்து வரக்கூடியவர்கள் தான் இவர்கள். டீச்சிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற சமூக வலைத்தள பக்கத்தை உண்டாக்கி அதன் மூலமாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்து வருகிறார் என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்டது. முதலிலே உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார்? என் பேர் இஃப்திகார் சாதிக். நான் காலி கோட்டையில் பிறந்த ரிச்மண்ட் காலேஜில் படித்து, அந்த காலத்து எங்களோட வாப்பா போலீஸில் இருந்தார். போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் ஸ்ரீலங்காவில் எல்லா இடம் சுற்றுகோல் அவரோடு நாங்களும் போயிட்டு அப்படி கொலம்புக்கு வந்தேன். கொலம்புலேருந்து வெஸ்லி காலேஜுக்கு போனேன். அதோட எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குது. 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை. என்னுடைய கம்பெனி வந்து இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். நாங்கள் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்னு சொல்லி. இனி அது துனியாவுக்கு செய்கிற பிஸ்னஸ் சொல்லி ஆகிராக்கும் என்ன சரி செய்யணும்னு சொல்லி மறுமை வாழ்வுக்காக வேண்டி இனி அந்த அடிப்படையில் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோடு நாங்கள் க்ரியேட் பண்ணினோம். அதுக்கு பேர் ஒன்று பார்க்கல தெரிஞ்சு ஒரு டீச்சிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் பேர் போட்டால் அதுக்கு இஸ்லாமிய கற்றல் முறை முறைன்னு சொல்லி இனி 10 வருஷமாக இனி அந்த ப்ராஜெக்டை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அதாவது பொதுவாக ஒரு தனவந்தருக்கு இது போன்ற ஒரு சிந்தனை வருவது மிகவும் குறைவு. அதாவது இந்த சமூகத்திலே பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதிகமாக செலவழிக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்ற ஒரு தூர நோக்கத்தோடு சமூக வலைத்தளங்களிலே, ஃபேஸ்புக்கிலே ஒரு பக்கத்தை, ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இதனை செய்தால் நன்றாக இருக்கும் என்ற சிந்தனை உங்களுக்குள் எப்படி வருகிறது? இது நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு காரணம் இருக்குது. 10 வருஷம் முந்தி எங்களோட வாப்பா அவரோட கடைசி காலத்தில் இருந்தார். நான் பார்த்தேன், நாங்களும் ஒரு நாளைக்கு இந்த நிலைமைக்கு வருவோம். நாங்கள் பிஸ்னஸ் ஓடி இருந்தது சரி வராது, ஆயிரத்துக்கு முன்னே சரி நாங்கள் தேடிக்கொள்ளணும்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஓவராக ஆக்டிவாக இருந்தேன். கொஞ்சம் அடிக்டிவ்னு சொல்லலாம். நான் பார்த்தேன் அந்த அடிக்ஷனை நாங்கள் கொஞ்சம் நல்ல பக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். இப்படி பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு சொல்லி 10 இயர்ஸுக்கு முந்தி என்ற சோஷியல் மீடியா பார்த்து டெய்லி அவங்களுக்கு ஒரு போஸ்ட் விடுவோம், ஃபோட்டோஸும் அது எல்லாம் போட்டுக்கொண்டு தான் இருந்தேன். ஆனால் இது வந்ததுக்கு போகிறோம் என் பர்சனல் பேஜ் டீஆக்டிவேட் மாதிரி தான் ஆகிது. அதெல்லாம் பற்றி ஆக்டிவ் இல்லாது. பட் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டியூஐ பேஜ்னு சொல்லி மிச்சம் ஆக்டிவ் பேஜ் உண்டா இப்போ இது கொண்டு போகுது. இனி ஒரே ஒரு நோக்கம் தான் இது மூலமாக
ஆகிராக்கு நாங்கள் என்ன சரி சம்பாதிச்சு கொள்ளணும், மக்களுக்கும் அந்த சோஷியல் சர்வீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச சிறிய இஸ்லாம், நாங்கள் பெரிய உலமாக்கள் ஆலிம்கள் இல்லை, ஆனால் தெரிஞ்ச இதுவள் ஸ்டார்ட்டுக்கு சும்மா கட் அண்ட் பேஸ்ட் தான் போட்டேன். அங்கே படிக்கிற என்ன சரி துவா ஒன்று கண்டு அதை எடுத்து இங்கே போடுவேன். என்ன சரி உலமாக்களுக்கு கேட்டு அதை எடுத்து இங்கே ஷேர் பண்ண அதுதான் செஞ்சு கொண்டு வந்தோம். இனி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இனி கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் உத்தரவும் இல்லை, பேஜில் வியூவர்ஸ் உத்தரவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டுக்கு நான் தம்பி ஆட் பண்ணினேன், அதுக்கு ஒரு ஒய்ஃப் ஆட் பண்ணினேன். அப்படியே க்ரோ ஆகிக்கணும். வந்து இன்றைக்கி ஒரு 70,000 மெம்பர்ஸ் மட்டும் குரூப்பில் இருக்கிறாங்க. எல்லாம் முஸ்லீம் ஆக்கலன்னு சொல்கிறேன் இல்லை, நான் முஸ்லீம் மிச்சம் பேர் இருக்கிறாங்க, புத்திஸ்ட் ப்ரீஸ் மாதிரி மிச்சம் பேர் இருக்கிறாங்க. வேர்ல்டில் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரிலையும் 2 பேர் சரி குரூப்புக்குள்ளே இருக்குது. இனி அந்த அடிப்படையில் நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் இதை ஒரு தவ்வா பேஜாக தான் யூஸ் பண்ணினோம். இது கம்யூனிட்டி சர்வீஸ் ஒன்றுமா இல்லை, தவத்ஸ் ரிலேட்டட் பேஜ் ஒன்று தான் இஸ்லாமிக் டீச்சிங்ஸ் ஷேர் பண்ணி கொண்டு தான் இருந்தோம். அது அப்புறம் ஒரு 7 இயர்ஸுக்கு முந்தி ஒரு பெரிய ஒரு க்ரௌட் ஒன்று குரூப்புக்குள்ளே வந்தது அப்புறம் எனக்கு ஒருத்தர் யூஎஸ்ஏ இந்த கால் பண்ண சொன்னாங்க, எங்கள்ட உமா மவுத்து வைக்கிறாங்க, எனக்கு ஒரு சதகோணம் கொடுக்க வேணும், என்ன சரி ஹெல்ப் உங்களுக்கு என்ன சரி உங்களோட ஃபோரமை வச்சு என்ன சரி செய்யலுமான்னு சொன்னாங்க, கேட்டாங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒன்று செஞ்சுமில்லை இதுக்கு முந்தி. நான் சரி ஓகே நான் ட்ரைன்னு சொன்னேன். பார்த்தா அவங்க சொன்னாங்க ரைட், எனக்கு ஒரு வசதி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு கொண்டு ஒரு டேப் கனெக்ஷன் உண்டு கொடுக்க வேணும், வாட்டர் கனெக்ஷன் உண்டு. இனி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி இது செய்யலும்னு சொல்லி. அப்போ தெரிஞ்ச ஒருத்தருடைய காட்சி கேட்டு நான் ஊரில் கொஞ்சம் யார் சரி டேப் கனெக்ஷன் எடுத்து ஜக்காத் எடுக்க ஹாஜியானாக்கு யார் சரிக்கு நான் கொஞ்சம் பார்த்து சொல்லி இனி அது ஆஃப்டர் அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு எஸ்டிமேட்டோடு அனுப்பினார். வாட்டர் போர்டில் வர ஜென்வின் எஸ்டிமேட் உண்டு. நான் சொன்னேன் எஸ்டிமேட் மட்டும் சரி வராது, யார் சரி ரெக்கமெண்ட் பண்ணணும். யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப நான் சொன்னேன் நாங்கள் எது செஞ்சாலும் ஒரு பள்ளி மூலமாக இது செய்வோம். நீ பள்ளி லெட்டர் கொடுத்தாங்க, ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ஜக்காத் எடுக்க எலிஜிபிள் இதுதான் எஸ்டிமேட் வி ரெக்கமெண்ட் சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நீ அந்த லெட்டர் எடுத்து நான் டோனருக்கு அனுப்பினேன். நாங்கள் டோனர் கேட்டாங்க ரைட் இன்ட்ரெஸ்டட் எப்படி இதுக்கு சல்லி அனுப்புறேன்னு சொல்லி. ஸோ எனக்கு ஸ்டார்ட்ல இருந்து எனக்கு இது ஒன்று இருந்துச்சு, நாங்கள் இந்த பேஜ் கிரியேட் பண்ணாலும் ஒரு நாளும் நாங்கள் பணம் நாங்கள் பிடிக்கவே மாட்டோம். அது எங்களோட பிஸ்னஸே இல்லை, எங்களுக்கு வேறு பிஸ்னஸ் அதை செஞ்சு கொண்டிருப்போம். இது நாங்கள் ஒரு பிரிட்ஜாக யூஸ் பண்ணுவோம் பிளாட்ஃபார்ம்னா. அதாவது கஷ்டப்படக்கூடியவர்கள் தனவந்தர்கள் இருவர்களுக்கு இடையிலான ஒரு பாலம். எக்ஸாக்ட்லி. நீ அந்த நேரத்தில் பள்ளியோட காய்ச்சி ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பள்ளிக்கு சல்லி டிபாசிட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பள்ளியோட கோஆர்டினேட் பண்ணி சொன்னேன், பள்ளி சல்லி வந்திருக்குது, இதை போய்ட்டு வாட்டர் போர்டு கட்டி நீங்கள் எனக்கு ரிசிப்ட் அனுப்புங்க, நான் ரிசிப்ட் அவன் அனுப்பணும்னு சொல்லி. இனி அந்த விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு. அவசுக்குள்ள அது எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நல்ல விஷயம் தான், இது மாதிரி கோஆர்டினேட் பண்ண மிச்சம் ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லி. இது இந்த முதலாவது சம்பவம் எத்தனை வருடங்களுக்கு முன்னால்? 7 இயர்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் இந்த வரக்காணி ஒரு 3000 வீடுகளுக்கு மட்டும் மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தண்ணி கனெக்ஷன் கொடுத்தீங்க. எங்களோட வாட்டர் போர்டுக்கு மட்டும் ஒரு 50 மில்லியனுக்கு கூட அந்நிய செலாவணியை கொண்டு வந்துக்கிறீங்க. சரி, நான் கேட்குறேன், அதாவது நீங்கள் ஒரு தொழிலதிபர், உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கு கீழால் எத்தனை பேர் பணிபுரிகிறாங்க, வேலை செய்கிறாங்க? நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் தான், நாங்கள் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி. இந்த கன்சல்டன்சி கம்பெனிக்கு நாங்கள் எங்களோட மெயின் கிளைண்ட்ஸ் தான் பில்டிங் மெட்டீரியல் சப்ளைஸ் மாதிரி. பில்டிங் மெட்டீரியல் சப்ளைஸ் மாதிரி என்ன சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோசெல் லங்கா டைல்ஸ் மாதிரி கம்பெனிகள் இருக்குது. இனி அவளுக்கு தேவையான மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எங்களோட இருக்குது. இனி எங்களோட கீழே ஒரு 10 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அந்த 10 பேரும் எல்லாம் ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்களோட மார்க்கெட் ரிசர்ச் செஞ்சு அவங்க தேவையான பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் எடுத்து நாங்கள் அந்த சப்ளைஸ் மாரோட ஷேர் பண்ணுறது தான் எங்களோட பிஸ்னஸ் ஆகிக்குது. ஒரு பிஸியான ஒரு ஜாப் தான் உங்களுடைய தொழில். அந்த பிஸியான ஷெடியூலுக்கு மத்தியில் இப்படியான சமூக சேவைகளுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா? ஒரு ரீசன் தான் எனக்கு இந்த சமூக சேவை செய்யறதுக்கு டைம். இது ஏண்டே பிஸ்னஸ் ஷூட்டிங், நான் இங்கே ஆன் பிஸ்னஸ் ஷூட்டிங், அது பிரச்சனை டைம் கொஞ்சம் இருக்குது. என் பிஸ்னஸும் சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிஸ்னஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் நேரத்தில் இது மாதிரி சோஷியல் சர்வீஸ் செய்யக்குள்ள நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. மற்ற ஆட்களோட பிரச்சனைகள் கேட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் எடுத்து கொடுத்தா பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ஈவினிங் வரக்குள்ள அது விளங்குது எங்களுக்கு. இனி இப்போ மேக்கிங்காக பார்த்தா 10 வருஷத்துக்கு போகிறோம். என் ஆஃபீஸ் வேலைக்கு ஒரு 10% டைம் தான் போகுது, 90% டைம் இதுக்கு போகுது. ஆனால் அதில் எனக்கு வேலைக்கு நல்ல ஒரு பறக்கத்தும் நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்க தானே, நீங்கள் என்ன வேலை செய்ய நான் ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லி அந்த இது பார்த்துன்னு சொன்னால் மாஷாலன்னு சொல்லி
என்ன டைம் 90% இங்கே தான் இருக்குது, டிஓஐக்கு தான் இருக்குது, என் கம்பெனின்னு சொல்கிற 10% தான் இருக்குது. ஆனால் அது மாஷால்லாம் செஞ்சு கொண்டு போகிறோம். இனி இந்த பிஸியான காலம், நாங்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது. ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க இன்னும் ஒரு தொழில் செய்வோம்னு நினைக்கிறாங்க. 2 தொழில் இருக்கிறவங்க ஒரு பார்ட் டைம் செய்வோம்னு யோசிக்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் அவங்களோட முழு நேரத்தையும் இந்த பணங்களை சம்பாதிக்கிறதுலேயே மக்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த சமூக சேவைகள் செய்கிறது ஒரு ரிலாக்ஸ். அதாவது அண்மைய நாட்களாக நாங்கள் இந்த இந்த ட்ரக்குக்கு எடிக்ட் ஆகினாங்க அல்லது அது போன்ற மோசமான செயற்பாடுகளுக்கு எடிக்ட் ஆகினாங்களை நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய விடயம் தான் இதில் ஒரு ரிலாக்ஸை நாங்கள் கண்டோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சமூக சேவையில் ஒரு ரிலாக்ஸை நான் கண்டிருக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்கள். அதாவது ஒரு முதல் தடவையாக ஒரு தனவந்தர் சமூக சேவை செய்வதிலே எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறது என்று சொல்வது இது முதல் தடவை எனக்கு. இல்லை, அது ஆக்சுவலி நான் இப்போ 10 இயர்ஸாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இது ஒன்று தான். நான் யூஸ்வலி தாஜத்துக்கு கிளம்பினது போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கே ஃபோனில் தான் பார்ப்பேன் என்ன யார் சரி என்ன சரி ஹெல்ப் கேட்டிக்கிறான்னு சொல்லி. இனி மாஷாலான்னு சொல்லி இது இப்போக்கு எங்களுக்கு ஒரு 104 கோஆர்டினேட்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் எல்லாம் எடுத்து நாடு முழுவதும் கோஆர்டினேட்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அநேகமான மக்கள் உலமாக்கள் தான் நிற்கிறாங்க, ஆஃபீஸ் மாதிரி ஆலிம் மாதிரி இருக்கிறாங்க, ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி ஒரு 10-20 பேர் மட்டும் இருக்கிறாங்க. மற்றது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் ரிட்டையர்ட் ஃபோர்ஸஸ் மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இனி அவங்கள வச்சு நான் அந்தந்த ஊர்லேக்கு தேவையான மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்கள மூலமாக தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வார. இல்லாட்டி எனக்கு டைம் இல்லை ஊருக்கு போயிட்டு இது பார்க்குறதுக்காக அவங்க எடுத்து எனக்கு தந்தது போகிறோம். அந்த அந்த இந்த ப்ரொஜெக்டுகளுக்கு நான் அந்த எந்த எஃபர்ட்டை யூஸ் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஃபோரம் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் ஃபோரம் யூஸ் பண்ணிக்கொள்ள மாசாலா சரி பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ நாங்கள் டெய்லி பார்த்தா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாரும் பார்க்குற எலிமினேஷனுக்கு தொழிலுக்கு போகிறதுக்கு என்ன சரி சம்பாதிக்கணும், துணியாக சம்பாதிக்கணும். ஏன்னு ஒரு இது ஒன்று இருக்குது. மசாலான்னு சரி அல்லா உங்களுக்கு என்ன ரெசிக் எழுதி வச்சுக்கோ அது எப்படி உங்களுக்கு வந்து சேருவாங்க. மிச்சம் அலையே தேவையில்லை. இனி பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ் என்று தான் சின்ன காலத்துக்கு வாப்பா சொல்லி தந்தது. இனி உங்களுக்கு வர்றது எப்படியும் வந்தே தீரும். அது இனி அந்த இதில் லைனில் போக்கலாம் மற்ற ஆட்களோட அந்த தேவைகளை கஷ்டத்தில் பங்கெடுக்கிற ஒரு பெரிய ஒரு நிம்மதி ஒன்று அதில் இருக்குது. நாங்கள் இப்போ இது எங்களுக்கு ஒரு 50 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் மட்டும் இருக்குது ஹெல்ப் பண்ணுறது. நாங்கள் வாட்டர் கொடுத்துக்கிறோம், அப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீட்டில் எலக்ட்ரிசிட்டி எடுத்து கொடுக்குறோம், ஜக்காத் எடுக்கிறது ஹாஜியான இல்லாத ஆட்களுக்கு ஜக்காத் எடுத்து கொடுக்குறோம். இப்போ ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்ஸ் அது மாதிரி கேட்ராக்ட் சர்ஜரி மிச்சம் செஞ்சுக்கணும் வைக்கிறோம். இதுக்கெல்லாம் அந்த இந்த மிச்சமாக்கள் எங்களோட அந்த வேலை செய்ய புரியும் வளர்ந்த ரீசன்ஸ் நான் பார்க்குறேன். ஒன்று தான் எங்களோட டீமில் கமிட்மெண்ட் அண்ட் 100% டிரான்ஸ்பேரன்சி. பணம் நாங்கள் ஒரு சதமும் பிடிக்க மாட்டோம். ஸ்டார்ட்லேருந்து இதுவரை காட்டியும் வந்து பணம் ஒரு சதம் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டிஓஐ பேங்க் அக்கௌண்ட் இல்லை. அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்று தான். அது ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் என்ஜிஓ அப்படி ஒன்றும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை. ஏன்னா சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவை நாங்கள் இது ஆஃபீஸ் ஒன்று நடத்துகிறே இல்லை. இது சோஷியல் மீடியா நாங்கள் மற்ற ஆகிட்ட பிரச்சனையை அங்கே போட்டு தேவையான இது அவங்கள கனெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான். இனி இந்த தித்பாலயம் நாங்கள் மசாலான்னு சொல்லி ஊடுவல் டிஸ்ட்ராய் ஆகின ஆட்களுக்கு ஊடு கட்டுறதுக்காக வேண்டி கனெக்ட் பண்ணி கொடுத்த ஆட்களை. அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரை ரேஷன் பேக்ஸ் மிச்சம் ஆட்கள் வீடியோவில் வாட்டர் டேங்க்ஸ் இதாக இருந்துச்சு. அப்போ மிச்சம் அந்த வீட்லிக்கு அசட்ஸ் மாதிரி பெட்ரூம் செட்ஸ் அது எல்லாம் மிச்சம் இதாக தேவையான ஹெல்ப்கள் எடுத்து கொடுத்துக்கிறோம். அது போல் மற்ற அந்த டோனர்ஸ் பண்ண நாங்கள் அதுக்குள்ளே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இதில் இருக்கு. நீங்கள் அதில் கொஞ்ச நாள் இருக்கக்குள்ள விளங்கும். அது ஸ்டார்ட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி தான் நீங்கள் வேணும்னு சொன்ன எலிமினது போகிறோம். எல்லாரும் பிரச்சனை தான் உங்களுக்கு வரும். ஐ நீட் தட், ஐ நீட் திஸ். ஒருத்தரும் கால் பண்ண சொல்ல மாட்டாமா ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஆன் சம்திங்னு சொல்லி இது எல்லாம் கேட்குறாங்கட்டா மிச்சம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்கறது தான் நான் முன் வந்திருக்கேன். நானும் ஃபேமிலியும் ஸ்டார்டிங் ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணினா. அடுத்த கேள்வி அதுதான். அதாவது இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு 100க்கு 100 சரியாக அமையணும். உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களோட தேவைகள் இருக்குது. அப்போ மனைவியோட சப்போர்ட் எப்படி இருக்குது? இதுக்கு மனைவியோட சப்போர்ட் 100% இருக்குது எங்களுக்கு மாஷாலான்னு சொல்லி. அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது இன்னும் செய்யலாது. சொன்னால் இதுக்கு போகிற டைம் நான் எடுக்கிறது அவள் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு. இனி அது சுட்டு நாங்கள்
ஒன்ஸ் மந்த் மாதிரி நாங்கள் அவுட் ஸ்டேஷன் போகிறோம் ப்ரொஜெக்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அது எல்லாமே அது அவங்ககிட்ட டைம் தான் நான் எடுத்துக்கிறேன். இனி அவங்களோட சப்போர்ட்டிங் ஒன்றுமே செய்யலாது. இந்த டாட்டர்ஸ் மாட சப்போர்ட் எல்லாம் ஒன்றுமே செய்யலாது, மகாண்ட சப்போர்ட்லாம் ஒன்றுமே செய்யலாது. இனி அவங்களோட சப்போர்ட் மாஷாலன்னு சொல்லி இதுக்கு மிச்சம் இருக்குது. ஸ்டார்ட்டுக்கு எனக்கு எங்கிட்ட சில ஸ்டாஃப் இருக்குல்ல சுட்டி ஒய்ஃப் தான் செக்ரட்டரி மாதிரி இருந்து எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அது இப்போ லேடிஸ் மாதிரி இன்கொயரிஸ் வரக்குள்ள அவ தான் முன்னுக்காவே கதைப்பாங்க, ஜென்ஸ் மாதிரி தான் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மாதம் நல்ல ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. 104 கோஆர்டினேட்டர்ஸ் நாடளாவிய ரீதியில் அவங்கள நேரில் கண்டு மீட்டிங் ஏதாவது நாங்கள் ஒன்ஸ் நான் அவங்கள மீட் பண்ணுறோம். மீட் பண்ணக்குள்ளேயும் அதுவும் நாங்கள் செய்கிற அந்த நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி அவங்கள கொண்டாந்து ஹோட்டல்ல இருந்து அப்படியா இல்லை, அவங்க மீட்டிங் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி வரார்கள். இது என்ன சொல் நாங்கள் ஒருத்தரும் இங்கே சளி சம்பாதிக்கிறோம் இல்லை, ஒருத்தரும் சளி பிடிக்கிறோம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் ஒரு தாருல் ஹசனாத் சில்ட்ரன்ஸ் ஆர்ஃபனேஜ் ஹிமாத்தகம் அங்கே தான் மீட் பண்ணுறோம். அங்கே மீட் பெரிய ஆடிட்டோரியம் மீட் இருக்குது. நாங்கள் எல்லாம் அங்கே போவோம். இனி அங்கே வந்த பிறகு நாங்கள் ஆர்ஃபனேஜுக்கு 3 டேஸுக்கு எங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கு இருப்படம் எல்லாத்துக்கும் தேவையான பணம் எல்லாம் கொடுத்தது பிறகு தான் அங்கே இருந்து அவங்கள மீட் பண்ணுறோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இரண்டு சின்ன ஒரு ஆட்கள் ஒரு பேக்ரவுண்டில் வர ஆட்கள் இருக்கிறாங்க, படித்த ஆட்கள் இருக்கிறாங்க, படித்து இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, வசதிக்காரன் ஆட்கள் இருக்கிறாங்க, மிஸ்கின் மாதிரியும் இருக்கிறாங்க, ஒன்றுமே செஞ்சு கொள்ள இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க. இனி அவங்க எல்லாம் சேர்ந்திக்கிறாங்க, அல்லாஹ்க்காக வேண்டி தான் நீங்கள் சேர்ந்திக்கிறாங்க. ஒருத்தரும் இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் ஒருத்தரை தேடி பார்த்து அவனோட ரிக்வயர்மெண்ட் நாங்கள் தேடக்கொள்ள அந்த கோஆர்டினேட்டர் அங்கே போகணும், இது பார்க்கணும். அதுக்கும் பெட்ரோல்ஸ் பைசிக்கிளுக்கு அடிக்க பெட்ரோல்ஸ் எல்லாம் அவ்வளோ தான் அடிச்சு போகிறேன். நாங்கள் தர முன் வந்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் இது எங்கிட்ட சதுக்கா. இனி அப்படி நாங்கள் ஒன்ஸ் மீட் பண்ணுறோம். இது இந்த மரம் பிளான் பண்ணிக்கிறோம். பாலமுனையில் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் பாலமுனையில் மீட் ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறோம். இனி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதிரி சொல்ல முடியுமா? இதுவரையில் 3000 வாட்டர் கனெக்ஷன் எடுத்து கொடுத்திக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. அதை தவிர்த்து இதுவரையில் இந்த 10 ஆண்டுகள் நாங்கள் அல்லாட கிருபையால் இவைகளெல்லாம் சாதித்திருக்கின்றோம், செய்திருக்கின்றோம் என்ற விடயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுத்தால் ஒரு 300 வீடுகளுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துக்கிறோம். அதே போல் ஸ்காலர்ஷிப் சில்ட்ரனுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. எவ்ரி மந்த் 3000 rupees அந்த சில்ட்ரனுக்கு எங்களை டோனர்ஸ் மாதிரி கண்டினியூஸில் போட்டு வராங்க. அதுக்கு ஒரு 600 பிள்ளைகள் மட்டும் கண்டினியூஸில் கிடச்சி நிற்குது. 600 பிள்ளைகள் கண்டினியூஸில் எவ்ரி மந்த்தாக 200 rupees சில ஆட்கள் 15,000 கிடைக்கிற ஆட்களும் மீக்கிறாங்க. இனி அதே போல் கேட்ராக்ட் சர்ஜரி 200 சர்ஜரி மட்டும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜக்காத் டிஸ்ட்ரிபியூஷன், சதக்கா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி அநேகமான இது செஞ்சுருக்கிறோம். அப்போ மஸ்ஜித், பள்ளி, மദ്രസാவல் ரெனோவேஷன், கட்டுற வேலைக்கு மிச்சம் டொனேஷன். அதாவது தனிநபருக்கு மாத்திரமல்ல, மிச்சத்துக்கு நாங்கள் ஒரு 50% எங்களோட இது சப்போர்ட் இருக்குது. பள்ளி மெயின்டெனன்ஸ், கட்டுற விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் தான் மிச்சம் இது இருக்குது எங்களுக்கு. அதே போல் சுன்னத்து ப்ரோக்ராம், அது மாதிரி ப்ரோக்ராம்னா ஒரு 200 பிள்ளைகள் மட்டும் செஞ்சுருக்கிறோம். ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு தேவை இருந்தது, நாங்கள் மட்டும் அதை செஞ்சிருக்காட்டி இது நிலைமை மிக மோசமாக அமைந்திருக்கும், அப்படியான ஒரு மிச்சம் இருக்குது. நாங்கள் இன்னும் செல்லணும். நாங்கள் அந்த இதுவும் செய்கிறோம். சந்தைக்கு சில ஊர்வலிக்கு சந்தைக்கெல்லாம் ஜனாத காஃபின் பாக்ஸ் எடுக்கும் போகிறது மிச்சம் பழைய இதில் இருக்கும். அது ஒரு புதுசாக ஒரு 200 சந்தைக்கு மட்டும் செஞ்சுருக்கோம். அது உண்டு. அதாவது இறுதி பயணம் போகக்கூடிய வாகனத்தை செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க. அப்படியான வாகனம் நாங்கள் தோப்பூருக்கு ஒரு வாகனம் அப்படியே ஜனாசா வெஹிக்கிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு அது மாதிரி செஞ்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு மறக்க முடியாமல் விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சு கொண்டு போகிறோம். இதாளிக்கிற ஆட்கள் அவங்க இதாளிக்கிற காலத்தில் அவங்களுக்குரிய அவருக்கு ஒரு 15,000 rupees 20,000 rupeesல ட்ரை ரேஷன் பேக் எல்லா மாதமும் 4 மாதமாக வெளியே வர காட்டியும் இனி அது மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே போல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாறிக்கிறாங்க. பாஸ் அவுட் ஆனது பிறகு யூனிவர்சிட்டி போக இல்லாது அவளுக்கு தேவையான டோனர்ஸ் மாதிரி நாங்கள் தேடி கொடுத்தேன். சில டோனர்ஸ் மாதிரி 60,000 எவ்ரி மந்த் கட்டுற டோனர்ஸ் மாதிரி மீக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு 4 இயர்ஸுக்கு வெளியே வரக்காங்க. அது மாதிரி
மறக்க முடியாத விஷயம் மிச்சம் இருக்குது. நீ உண்டன்னு சொல்லி இல்லை சொல்ல போனால் ஏராளமாக இருக்கு. ஏராளமாக டெய்லி நடக்கிற மறக்க முடியாத விஷயம் தானே எல்லாமே. சிறை கைதிகளுடைய விடயத்தில், அதாவது யாராவது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அல் குர்ஆன் சிறை கைதிகளை பற்றியும் பேசி இருக்கிறது. அப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு? அது எங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று கிட்டத்தில் வந்துச்சு. அப்படி அந்த லைனுக்கு நான் இன்னும் பேத்து படலை. நாங்கள் அவங்களுக்கு அந்த அல் குர்ஆன் பற்றி சொன்ன நீங்கள் எனக்கு இன்னொன்று யாவது வருது. இப்போ இந்த தித்வால மிச்சம் ஏரியாவில் அல் குர்ஆன்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது. அது நாங்கள் மிச்சம் 1000 கணக்கில் அல் குர்ஆன் கொடுத்திருக்கிறோம். மற்ற தான் எங்கிட்ட இன்னொரு இது ஒன்றைக்கு ப்ரொஜெக்ட் ஒன்றைக்கு ரீட் அ ஜூஸ் அ டேன்னு சொல்லி, நான் இந்த பெருமைக்கு சொல்கிறேன் இல்லை, தான் உங்களுக்கு ஒரு படிப்பினை தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு பழக்கமாக்கிது ஒரு 10 வருஷமா. எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஜூஸ் ஓது இல்லாட்டி தூக்கம் போகாது. இனி அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணது. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் எனக்கு கொண்டு தந்தாங்க ஒரு அந்த சின்ன குர்ஆன், பாக்கெட் குர்ஆன் செட் செய்யுது. அது 30 குர்ஆன் இண்டிவிஜுவல் குர்ஆன் இருக்குது. நான் எங்கே சரி ஆஃபீஸ் மீட்டிங் போகல ஒன்று சாக்கில் போட்டுன்னு போகிறேன். கஸ்டமரை காட்டியும் சில நேரத்தை ஏற்கிறோம். ரிசப்ஷன் 2-3 பேஜ் ஓடுவேன். காரில் போகல கொஞ்சம் ஓதுக்குள்ள எசா வரக்குள்ள அது அப்படியே முடிஞ்சு. அதுவும் ஒய்ஃபும் அதை கண்டிப்பாக மாதம் 2 ஜூஸ் ஓதுறோம். மாதம் நாங்கள் ஆலிம்களால் தான் மரம் சொல்கிறேன். இனி அது இப்போ நான் பார்த்தேன் இது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லி இதை நாங்கள் குரூப்பில் ப்ரொமோட் பண்ணினோம். ப்ரொமோட் பண்ணி ஒரு 4000 குர்ஆன் மட்டும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பாக்கெட் குர்ஆன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணினோம். அது எல்லாம் உலமாக்கள் தான் அதை நடத்துகிறாங்க. அதில் அந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண நாங்கள் நான் உங்களுக்கு குர்ஆன் தரேன். இப்போ குரூப் நீங்கள் வாங்க, நீங்கள் டெய்லி ஓதுற ஜூஸை கொஞ்சம் இங்கே போடுங்க. அது போடுற வேற ஒன்றுக்கும் பெருமைக்கா ஒன்றும் இல்லை. பட் மற்றவங்க உற்சாகப்படுத்து மோட்டிவேட். அதில் உலமாக்கள் இருக்கிறாங்க, ஹாஃபிஸ் மாதிரி இருக்காங்க. சில ஹாஃபிஸ் மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் மதரசாவில் இருக்கக்குள்ள ஓதினம் தான். இப்போ வெளியே வந்ததுப்போ எங்களுக்கும் ஓதல் டைம் இல்லை எங்களுக்கு. பாத்தியா நீங்கள் சும்மைக்கலாம், நீங்கள் ஓதுக்கொள்ள எங்களுக்கு சும்மைக்கல. அது இப்போ நீங்கள் ஒன்று ஓதுக்கொள்ள நாங்கள் ஒரு 2 சரி ஓதுவோம். இப்படி வந்து குரூப்புக்குள்ள இப்போ மாஷாலன்னு சொல்லி 100 கணக்கில் மக்கள். லேடிஸ்க்கு வேறொரு குரூப் ஒன்றிக்குது, ஜென்ஸுக்கு வேறொரு குரூப் ஒன்றிக்குது. நீ அப்படின்னு செஞ்சு கொண்டு போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது உங்களோட பேசக்கூடிய நேரத்திலே ஒரு விதமான சந்தோஷம், அதாவது மறுமை வாழ்வை நோக்கிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றிகரமான ஒரு பயணத்துக்கு நீங்கள் வித்துட்டு இருக்கிறீங்க. மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய பலரையும் அதில் வழிகாட்டி கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய பிரார்த்தனைகள். இறுதியாக சொல்லுங்கள், இந்த சமூக சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் இந்த தித்வா புயலுடைய அந்த தாக்கம் நேரம் நாங்கள் கண்டோம். ஆனால் இந்த சமூக சேவை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு சிலர் பிழையான விடயங்களை செய்கிறாங்க. தனக்கு சரியான ஒரு தொழில் கிடையாது, தன்னுடைய பிள்ளைகளை சரியாக பார்ப்பதில்லை, குடும்ப விடயங்களை சரியாக செய்கிறதில்லை. இப்படியானவங்க எல்லாம் சமூக சேவை என்ற பேரில் வந்து பணங்களை வசூலிக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு ஒரு விதமான ஒரு விரக்தி, இவருக்கு கொடுத்தா இது விஷயம் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் இப்படியெல்லாம் இருக்குது. எனவே ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவருக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய விடயங்கள், குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும்? வந்து இந்த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் தான் ஈமான், ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட் இருக்க வேணும். இது மாதிரி விஷயம் செய்யக்கூட மற்றது அந்த பணத்தை கேட்குற ஆசை இல்லாமல் இருக்கணும். பணம் ஆசைன்னு செய்யலாது. அப்போ தான் ஒன்னொரு தேவையில்லாத விஷயங்களையும் நடக்குது. மற்றது கொஞ்சம் ஒரு எனக்கு இப்போ விளங்குற இது தான் ஒரு சின்ன ஒரு சார் ஃபைனான்ஷியல் ஒரு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இருக்கணும். இல்லாட்டி கஷ்டம். நாங்கள் பார்த்த ஒரு இதில் எங்களோட குரூப்பில் பார்த்தோம், சில கோஆர்டினேட் மாதிரி ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் வார ரிக்வெஸ்ட் பார்த்து எல்லாம் அவங்களுக்கு பர்சனல் ரிக்வெஸ்ட் தான் வருது. எனக்கு அது ஒன்றும் இது ஒன்றுமே சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களோட காய்ச்சி அது கொஞ்சம் சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் அவங்களும் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தால் கொஞ்சம் மற்றாக்களை பற்றி கொஞ்சம் நினைக்கிறது சான்சஸ் ஈஸியாக இருக்கு. இல்லாட்டா அவங்களோட பிரச்சனை வச்சுக்கொண்டு இன்னொருத்தருக்கு நாங்கள் ஹெல்ப் எடுத்து கொடுக்கலாம். அவங்களும் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். சின்னதுக்கு நாங்கள் நோம்புக்கு மாதிரி அந்த மிச்சம் செய்கிறோம். அந்த இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம், அந்த உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஈச் உமன் ஒரு 50,000 rupees கொடுத்தா சின்ன ஒரு கடை ஒன்று செய்யுங்க, கைத்தொழில் அது மாதிரி ஜக்காத் பணத்தால் அது மிச்சம் அப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதை எடுத்துக்க கொடுக்கல சில நேரத்துக்கு இவங்க வசதி இல்லாத ஆட்கள் இருந்து என்ன சொன்னால் இவங்க கொஞ்சம் ஒரு இவங்களோட சிந்தனை இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லி அந்த அது வேணும். மற்றது அந்த நேர்மையான வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் என்று சொல்லி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சோஷியல் சர்வீஸ் செய்கிறேன்னு சொன்னார். ஒருவர் தன்னுடைய குடும்பத்தையே சரியாக கவனிக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியான ஆக்களை இந்த சமூக சேவையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி தான் நாங்கள் எங்களோட ஜாயின் ஆகல. இப்போ அங்கே
உலமாக்கள் ஒரு குரூப் ஒன்று அட்வைசரி கமிட்டின்னு சொல்லி அந்த வார அப்ளிகேஷன் இப்போ இங்கே இருக்கக்குள்ள நான் ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். வி ஆர் லுக்கிங் ஃபார் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஊரில் இப்போ நாங்கள் 104 பேர் இருந்ததுக்கு எல்லா ஸ்ரீலங்காலாம் கவர் இல்லை. அது இப்போ நாங்கள் மாத்திரை எடுத்தால் மாத்திரை இன்னும் இல்லை, அம்மந்தோடு இருக்குது, இப்போ வெலிகாமை இல்லை, கோல் இருக்குது. அந்தந்த ஏரியாஸில் எடுக்கக்குள்ள அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்களுக்கு இது அது ஃபில் பண்ணி அனுப்பினா எங்களோட குரூப் ஒன்றிக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒன்றிக்கு உள்ள மக்கள் எல்லாம் அதில் அவங்க போட்டு அவங்க செலக்ட் பண்ணித பொறுத்து தான் நாங்கள் அவங்கள எடுப்போம். ஸ்டார்ட்டுக்கு அப்படி ஒன்றும் மிச்சம் பார்க்கல, பில்டப் பண்ணணுமான்னு சொல்லி எடுத்த ஆட்கள் அந்த எல்லாருக்கும் இருப்பாங்க, எல்லாம் நல்லா தான் வந்து சேர்ந்தாங்க. இப்படி தான் நாங்கள் நல்ல வேலைன்னு செய்யக்குள்ள வந்து சேர ஆக்கிறோம் நல்லா தான் 90% ஆக்கள் உலமாக்கள் தான் வந்தாங்க, ஆலிம் ஹாஃபிஸ் மாதிரி தான் வந்தாங்க, மദ്രസா உஸ்தாத் மாதிரி தான் வந்தாங்க. இனி அதில் ஒரு பிரச்சனை மேலே இருக்கல. ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் எடுக்கல கொஞ்சம் எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். இப்படியான ஆட்கள் எந்த நோக்கத்துக்கு வர தெரியாதானே, அதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். இதில் எங்களோட சில கோஆர்டினேட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, புத்திஸ்ட் கோஆர்டினேட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, சில ஹாமதுர் மாதிரி இருக்கிறாங்க, டெம்பிள் ஹாமதுர் மாதிரி இருக்கிறாங்க. அவரோட பன்சலைக்கு வேணுமென இப்போ நாங்கள் பன்சல் கட்டுற வேலை அப்படி ஒன்றும் சரியில்லை. பட் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு என்ன சரி வேணுமென்னா, அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன சரி யார் சரி ரெக்கமெண்ட் பண்ணினா, இல்லாட்டி நாங்கள் மிச்சம் அந்த இதுவல் கொடுக்குறோம், புஷ் பைக்ஸ் கொடுக்குறோம், சின்ன சைக்கிள் கொடுக்குறோம். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மீன் விற்கிற ஆட்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் ஈஸியாகும். அது புத்திஸ்ட் ஹாமதுர் எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு எடுத்து அவங்களோட ஏரியா கொடுப்போம். இனி அது மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் கொஞ்சம் ஜென்யூனிட்டி சரியான இது ஒன்றும் அந்த எல்லாரும் சொல்ல பயந்த ஆட்கள் இருக்கணும் சமூக சேவை செய்கிறேன்னு சொன்னாங்க. நிச்சயமா. இறுதியாக சொல்லுங்கள், உங்களுக்கு நீண்ட அனுபவம் இந்த விடயத்தில் இருக்கும். அதாவது சில போது சமூக சேவைகள், அதாவது நாங்கள் பிறருடைய பணங்களை வசூலித்து கஷ்டப்பட்டவங்க அவர்களை தேடி பொருத்தமானவர்களுக்கு இந்த விடயங்களை செய்யக்கூடிய நேரத்தில் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்கள விட கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் இது எனக்கு கிடைக்கணும் என்று கொடுக்குறது எல்லா உதவிகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களும் எங்களோட சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு கோபமும் விரக்தியும் வரும். நாங்களே ஒரு பொது விஷயத்துக்கு வந்திருக்கிறோம், என்ன இவங்க இப்படி நடந்து கொள்கிறாங்க, அப்படியான ஒரு விடயம் நான் அனுபவ ரீதியாக கண்டிருக்கின்றேன் கடந்த தித்வா புயலுடைய காலத்தில். நீங்கள் சொல்லுங்கள், இந்த உதவிகளை பெறக்கூடியவங்க அவங்க என்னென்ன விடயங்களை கடைபிடிக்கணும்? இல்லை இப்படி தான் யார் சார் நாங்கள் பார்த்து எங்களோட சமூகத்துலேக்கு இது ஒன்று தான் ஒரு தரம் நாங்கள் ஹெல்ப் பண்ணால் எந்த நேரம் வருவாங்க. அந்த இது கொஞ்சம் மெரிக்குது, அதை எங்களோட சமூகத்துக்குள்ளே மிச்சம் மெரிக்குது நாங்கள் காண்றோம். அந்த எடுத்து அந்த போதும் என்று சொல்கிற அளவுக்கு வாராங்க இல்லை சில ஆட்கள். இனி அதே போல் இப்போ எங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வந்தாலும் இனி அந்த பேக்ரவுண்ட் அவங்களோட என்ன நோக்கத்துக்காக வேண்டி கேட்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த அந்த அவங்களோட ஏரியாலேக்கு மஹல்ல அந்த பள்ளி தான் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லணும். இவங்க இப்படியான ஆட்கள் இவங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கிற சொன்னது பொறுத்து எங்களை கோஆர்டினேட்டர் போய்த்து அங்கே செக் பண்ணுவார். செக் பண்ணி அவரை சாட்டிஸ்ஃபை ஆகினா மட்டும்தான் எனக்கு அந்த ரிக்வெஸ்ட்டோட வாட்ஸ்அப் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் எங்களோட சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ஃபோரம் ஒட்டிக்கு டியூஐ ஜக்காத் சதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஃபோரம் என்று சில 1000 பேர் மட்டும் இருக்கிறாங்க, எல்லாம் தனவந்தன் மாதிரி இருக்கிறாங்க. அதில் போட்டால் ஒரு 2-3 செகண்ட்ஸில் அந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்சு. இப்போ சில தனவந்தர்கள் இருக்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க சொல்கிறாங்க, இதுக்காக இது மாதிரி ரிக்வெஸ்ட் வந்தால் நீங்கள் இதில் போடாதீங்க, எனக்கு பர்சனல் அனுப்புங்க. நீங்கள் சில இதுக்கு பகாலுக்கு இங்கே போட்டால் எங்களுக்கு அங்கே ராவ் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் ப்ரொஜெக்ட் க்ளோஸ்ன்னு போடுறீங்க. அப்படி குவிக்காக வேலை நடக்குது. அந்த குரூப்பில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்க்குறது தான் டிஓஐயில் அந்த என்ன ப்ரொஜெக்ட் போட்டாலும் அந்த வித்தின் செகண்ட்ஸ் அந்த ப்ரொஜெக்ட் அப்படியே க்ளோஸ் கம்ப்ளீட். இனி நீங்கள் சொல்கிறது மற்ற தான் அந்த கேட்குற ஆட்களோட பேக்ரவுண்ட் செக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நோக்கத்துக்கு கேட்குறேன்னு சொல்லி எல்லாம் பார்த்து தான் நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நிச்சயமாக. இறுதியாக, அதாவது நான் ஏற்கனவே இறுதின்னு 2 கேள்வி கேட்டுட்டேன். இறுதியாக சொல்லுங்கள், நீங்கள் யாருக்காவது உதவி செய்து அவங்களோட நிலைமை மாறி என்றைக்காவது உங்களை தொடர்பு கொண்டு இப்போ நான் ஸ்டேபிள் ஆகிக்கிறேன், எனக்கிட்ட நான் ஒருத்தருக்கு உதவி செய்ய ரெடி ஆகிக்கிறேன், ஏதாவது உங்களோட கலந்து பேசின சந்தர்ப்பம்? அப்படி இருக்குது. எங்களோட ஸ்டார்ட்டுக்கு இருந்தாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தாங்க. ஸ்டூடெண்ட் மாதிரி செகண்ட் இயருக்கு போகிறாங்க, ஸ்டெட்டஸ்கோப் வேணும். இது நாங்கள் ஸ்டெட்டஸ்கோப் கொஞ்சம் எடுத்து பங்கிட்டுறோம். லிட்மன்னு சொல்லி வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்டெட்டஸ்கோப், அது ஸ்ரீலங்காவில் பிராண்டு மாதிரி, அது அமெரிக்கன் பிராண்ட் ஒன்று, அந்த எடுத்து கொடுத்துக்கிறோம். அவங்க இப்போ மெடிக்கல் டாக்டர்ஸ் மாதிரி ஆகி அவங்க ஹெல்ப் பண்ணுற நிலைமைக்கு, அவங்க ஸ்டெட்டஸ்கோப் கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்கிற ஆட்கள் மிச்சமிக்கிறாங்க. அதே போல் இந்த சுயதொழில் செய்கிற சின்ன ஆட்கள் மிச்சத்துக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் மாதிரி அந்த கரத்தை தழுக்குன்னு போகிறோம், அது மாதிரி மிச்சம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல எல்லாம் இந்த வடை விற்கிறார்கள். அது மிச்சத்துக்கு நான் இப்படி தான்
இங்கே சரி ட்ரிப் ஒன்று போனாலும் அந்த ட்ரிப்பில் நான் பார்க்குறேன் என்ன சரி ஒரு நலவு ஒன்று தேடி கொடுத்து என்ன ஃபோன் கையில் வைக்கும் அப்படி போய் காய்ச்சி கொஞ்சம் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து உங்களுக்கு என்ன சரி ஹெல்ப் ஒன்று எடுத்து தராண்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறோம் ஃபோட்டோ ஒன்று எடுத்து அவருக்கு தேவையான ஹெல்ப் எடுத்து கொடுத்தது போகிறோம் அது மாதிரி அவங்களும் அது போகிறோம் மற்ற ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது மிச்சம் இதில் இருக்குது அப்படி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மிச்சம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சந்தோஷமான நேர்காணலாக இந்த நேர்காணல் அமைந்திருந்தது. பல விடயங்கள் இஸ்லாம் என்றாலே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று பிறநலம் பேணுவதுதான். அந்த அடிப்படையிலே இந்த சமூக சேவையை திட்டமிட்டு அழகான முறையிலே செய்து வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் சகோதரர் இஃப்திகார் சாதிக் ஹாஜி அவர்களை பற்றி எனக்கு பலரும் சொன்னார்கள். குறிப்பாக சகோதரர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் முஹிதீன் பல தடவைகள் இவர்களை பற்றி சொன்னார்கள். இவர்களை அழைத்து நேர்காணல் செய்யுங்கள், இவர்களுடைய இந்த செயல்பாடு இவரோடு நின்றுவிடக்கூடாது, சமூகத்திலே பலரும் இது போன்ற நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று பல தடவைகள் என்னை வினயமாக வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய மகளும் இவர்களுடைய அந்த குழுவிலே ஒரு கோஆர்டினேட்டராக இருப்பதாகவும் சொன்னார்கள். எனவே தான் நான் இன்றைய நாளிலே அழைத்து இந்த விடயங்களை பேசினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3000க்கும் அதிகமானவர்களுக்கு தண்ணீர் ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று மின்சார ஏற்பாடுகள் பல விடயங்களை சொன்னார்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எனவே சமூக சேவையை செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு ஆத்ம திருப்தியை தான் உணர்வதாக சொல்லியிருந்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அந்த வேலையை பணியை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். சமூக சேவையாளரின் மனைவி குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரயோசனமான நேர்காணலாக எனக்கு இது அமைந்திருந்தது. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே கொமெண்ட் பகுதியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நாளிலே எங்களுடைய கலையகத்திற்கு வந்த என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன அல்ஹாஜ் இஃப்திகார் சாதிக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி எங்களை தேடி வந்ததுக்கு. ஜஸாக்குமுல்லாஹ் இன்வைட் பண்ணது இந்த ப்ரோக்ராம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.